தோழர் புலிகன் அவர்கள் தனது வீரவணக்க உரையை தற்போது ஆற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். நேரம் கருதி இரண்டு செய்தியை மட்டும் நான் சொல்ல விளைகிறேன். பொதுவாக எல்லா தலைவர்களும் நம்ம பார்த்துருக்குறோம். புரட்சிகர போராட்ட காலத்தில் கூட அவர்கள் தனித்தவர்களாக போராடுகிற சூழலை தான் அமைத்து கொண்டிருந்தார்கள். வாழ்க்கை நடைமுறையில் சீர்திருத்தங்களில் அந்த போராட்ட காலத்தில் தனிப்பட்டவர்களாக அவர்கள் போராடுகிற அல்லது பங்கேற்கிற நிகழ்வுகள் தான். ஆனால் குடும்பத்தையும் இணைத்து கொண்டு செயல்படுகிறவர்கள் மிக அரிதானவர்களாக ஒரு சிலராகத்தான் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களையும் கடந்து குடும்பத்தை மட்டுமல்லாமல் தன்னுடைய உற்றார் உறவினர் ஊர் மக்கள் அனைவரையும் இணைத்து கொண்டு போராடிய ஒரு பெருமகனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நான் பார்த்த மட்டில் ஐயா பூசைத்துறை ஒருவர் தான் எனக்கு தெரிந்தவராக இருக்கிறார். நான் அதை ஏதோ ஒரு முகமனுக்காகவோ இந்த நிகழ்வுக்காகவோ சொல்லவில்லை. அவருடைய குடும்பத்தோடு உறவாடுகிற பொழுது பேரப்பிள்ளைகள் வரைக்கும் எல்லாருமே அந்த களத்தோடு ஈடுபடுவதும் தோழர்னு உறவாடுவதும் உண்மையிலேயே எனக்கு ஒரு பெருத்த மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் பின்பற்ற தகுந்த ஒரு பெரும் களமாகவும் நான் உணர்கிறேன். அப்படியான உறவாடல்களை சில ஆண்டுகளாக நான் பார்த்து வந்த பெரும் பட்டறிவோடு ஐயாவோடு அந்த பழகிய அந்த இனிய நிகழ்வுகளை எண்ணி மனம் வருந்துகிறோம். இருந்தாலும் பெருமக்குரிய அவருடைய வாழ்க்கை நடைமுறை புரட்சியாளர்கள், போராட்ட களத்தில் உள்ளவர்கள், தமிழ் தேச கருத்தாளர்கள், பெரியாரிய உணர்வாளர்கள் என அனைவருமே பின்பற்ற தகுந்த ஒரு பெரும் சிறந்த நடைமுறை. இரண்டாவது செய்தி, குறிப்பாக 1938 தமிழ் தேச தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற முழக்கம் முன்னெடுக்கப்பட்டது என்பது குறித்தெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு கட்டத்தோடு ஒவ்வொரு பகுதியோடு கருத்துக்கள் வெளிப்பட்டு வந்தவை. 1938 பெரியாருடைய மறைமூலடிகள் பெரியார், சோமசுந்தர பாரதியார் இவர்கள் இணைந்த நிலையில் அறிவிக்கப்பட்ட தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற முழக்கம் அன்றைய மொழி வழியான இந்திய எதிர்ப்பு முழக்கமாக மட்டுமே அது அந்த தீர்வை சொன்னது. அன்றைக்கு சாதி ஒழிப்பு கருத்தாளர்கள், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள், புறந்தள்ளப்பட்ட மக்கள் எல்லாம் அந்த கருத்தோடு இணையவில்லை. வர்க்க ஒழிப்பு பேசிய பொது உடைமை இயக்கங்கள்லாம் அந்த கருத்தோடு இணையவில்லை. அதன் பிறகு படிப்படியாக காலத்தோடு வந்த சூழல்கள் எல்லாவற்றிலுமே இதே நிலை தான். 1944 47 கூட 56 மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது கூட தமிழ்நாடு தமிழருக்கே என்று வலுவாக முன்னெடுக்கப்பட்ட பொழுதெல்லாம் இதே நிலை தான். தனித்தனியாக நின்றார்கள். வர்க்க போராட்டத்தை முன்னெடுத்து களம் கண்ட பொது உடைமை இயக்கங்கள் சாதி ஒழிப்பை பற்றி கவனம் கொள்ளவில்லை. தமிழ் தேச அரசியல் பற்றி கவனம் கொள்ளவில்லை. அதே போல் பெரியாரிய இயக்கங்கள் தமிழ் தேச உணர்வோடு, தமிழிய உணர்வோடு அந்த பெரியாரிய பகுத்தறிவு கருத்துக்களை இணைத்து கொள்ளவில்லை. வர்க்க போராட்ட கருத்துக்களை இணைக்கவில்லை. இந்த தன்மையில் தான் வளர்ந்து வந்தது. ஐயா பூசைத்துறையினுடைய வாழ்க்கை நடைமுறையை பார்க்கிற பொழுதும் அதே தான். ஐயாவுடைய தொடக்க நிலை திராவிட இயக்க கருத்துக்களில் மட்டுமல்ல, அதற்கு முன்பாகவே தனித்தமிழ் இயக்கத்தோடு பாவலரேறு ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்களோடு உலகத்தமிழ் கழகத்தின் தொடர்போடு தமிழ்மாறன் என்று பெயர் மாற்றுகிற சூழலெல்லாம் தமிழ் இயக்கத்தோடான தொடக்க ஈடுபாடு. அதன் பிறகு சாதி ஒழிப்பு கருத்தோடு இணைந்த பெரியாரிய கருத்தோடு பிணைந்திருந்தார். அதுக்கப்புறம் தீவிர பொது உடைமை இயக்கம். இந்த 3 கட்டமுமே தனித்தனியான கட்டங்களாக மாறி மாறி வந்தது. அவர் தீவிர பொது உடைமை கட்சியோடு ஈடுபாடு கொள்ளுகிற நேரத்தில் அவருக்கு தமிழ் தேச அரசியலோடு இணைகிற தமிழ் உணர்வு சார்ந்த இயக்கத்தை அந்த கட்சியோடு இணைக்க முடியல. சாதி ஒழிப்பு களத்தோடு அவர் போராடுகிற பொழுது தமிழ் இயக்கங்களினுடைய பிணைப்பு இல்லாமல் இருந்தது. பொது உடைமை கட்சியினுடைய பிணைப்பும் இல்லாமல் இருந்தது.
இந்த காலகட்டமும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் காலகட்டமும் ஒருங்கிணைந்து வரதை நம்ம புரிந்து கொள்ளலாம். 1986 தான் வரலாற்றில் முதல் இந்த 3 கருத்தோட்டங்களும் இணைகிற ஒரு பெரும் எழுச்சி காலமாக அமைந்தது. தோழர் தமிழரசன், புலவர் கலியபெருமாள், பாவலரேறு ஐயா பெருஞ்சித்திரனார், ஐயா ஆணைமுத்து, சாலை இளந்திரையினர், மார்க்சிய லெனினிய இயக்கம் இவையெல்லாம் இணைந்து தமிழக மக்கள் விடுதலை கூட்டணி என்கிற ஒரு கூட்டணியை கட்டி ஒரு ஒருங்கிணைந்த தமிழ் தேச அரசியலின் வடிவம் கொண்ட காலம் 1986 தான். அது ஒரு பேரெழுச்சி காலம். இந்த காலத்தினுடைய இணைவு தான் இந்த 3 கருத்துகளும் ஒருங்கிணைந்தால்தான் தமிழ் தேச அரசியல் வெல்ல முடியும் என்பதை அடையாளப்படுத்திய காலம். அது கூட 86க்கு பிறகு தமிழ் ஈழத்தினுடைய சிக்கல் மேலெழுந்த பொழுது அது படிப்படியாக நின்று போய்விட்டு அதன் பிறகு 90களுக்கு பிறகு, அதனால் அதையும் கடந்து பின்னால் கூட இன்றைக்கு தமிழக மக்கள் முன்னணி தோற்றம் கொண்ட இந்த 11 ஆண்டுகளில் தான் இது பற்றியான தீவிர முயற்சிகளில் இந்த 3 அணியினரும் ஒருங்கிணைய வேண்டும் என்கிற பெரும் முயற்சி முன்னெடுக்கப்பட்டது. குறிப்பாக பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பின் வழியாக கருஞ்சட்டை பேரணி, நீலச்சட்டை பேரணி, செஞ்சட்டை பேரணி என்கிற கருத்தோட்டத்தில் இவையெல்லாம் இணைக்கப்பட வேண்டும் என்கிற அழுத்தம் அதிகப்படியாக உருவானது. அப்படியான அழுத்த உறவாடல்களில் நம்முடைய ஐயா பூசைத்துறை அவர்கள் தன்னுடைய பிற்காலத்தில் அந்த கருத்தோடு வந்து அந்த இணைப்போடு செயல்படுவதற்கான களத்தை காண வேண்டும் என்பதில் ரொம்ப அக்கறையாகவும் ஈடுபாடாகவும் இருந்தார் என்பதை அவரோடு கடந்த காலங்களில் உறவாடுகிற பொழுது அறிய முடிந்தது. அவருடைய அந்த கள முயற்சியை, அவரோடு நின்று விடாத அந்த கள முயற்சியை, அவருடைய தோழமைக்குரிய அந்த குடும்பத்தார் உறவினர்களோடு பகிர்ந்து அந்த களத்தினுடைய அரசியல் களத்தை உருவாக்குகிற பேரெழுச்சியாக இந்த நிகழ்ச்சி ஒரு தொடக்க புள்ளியாக இந்த நிகழ்வோடு தொடங்கி இருக்கிறது. இந்த தொடக்கம் தமிழகம் அளாவி விரிவடையும். இந்த 3 இணைப்பு தான் கட்டாய தேவை என்று நம்முடைய ஐயா தோழர் கணக்குறிஞ்சி அவர்கள் முன்னெடுத்து சொன்னது போல இந்த இணைவினுடைய பேரெழுச்சிக்கான களம் உருவாகிவிட்டது. அந்த களத்திற்கு நமக்கு எண்ணற்ற முன்னோடிகள், அந்த முன்னோடிகள் 1938 நினைவு கூறத்தக்கவர்கள். 1938 நம்முடைய மொழி போராட்டத்திற்காக, தமிழ் தேச விடுதலை போராட்டத்திற்காக தாளமுத்து நடராசன் தொடங்கி இந்த குறிப்பிட்ட இந்த மண் இருக்கிறதே சிவகங்கை மாவட்டம், இது எண்ணற்ற ஈகியர்களை கொடுத்திருக்கக்கூடிய மண்ணாக இருக்கிறது. சாதி ஒழிப்புக்காக நம்முடைய மீதா பாண்டியன் அவர்கள் குறிப்பிட்ட அந்த ஈகியர்கள் இந்த 75 பேர் சுட்டு கொல்லப்பட்டதாக நம்ம இந்த பூங்காவில் போட்டிருக்கிற கல் வழியாக இந்திய விடுதலை போராட்டத்திற்காக எழுச்சி கொண்ட அந்த வல்லாதிக்கத்தை எதிர்த்த அந்த ஈகியர்கள். அது மட்டுமல்ல, இந்த சிவகங்கை மண் தான் நம்முடைய மொழி போராட்டத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ராசேந்திரன் என்கிற மாணவன் சூடுபட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இறந்தானே, அவனுடைய தாய் நீளம் இந்த சிவகங்கை மண் தான். அப்படியான இந்த உறவுனுடைய அரசியல் களத்தினுடைய இணைவுக்கு ஒரு பெரும் அரசியல் களமாக ஊடாடி தன்னுடைய இறுதி காலத்திலே அரசியல் பிணைப்போடு நமக்கெல்லாம் ஈகத்தன்மையை வாரி வழங்கி இந்த அரசியல் களத்தோடு செயல் களத்தையும் உருவாக்குகிற ஒரு பேரெழுச்சி உருவாக்கி தந்திருக்கக்கூடிய இந்த அடையாளத்தில் தமிழக மக்கள் முன்னணியும் தமிழ் தேச மீட்சி இயக்கமும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக இந்த நிகழ்வை நாம் மேற்கொள்வோம். இதிலிருந்து நம்மளுடைய அரசியல் பாடத்தை பேரெழுச்சியோடு தொடங்குவோம். குடும்பமாக மட்டுமல்லாமல் உறவோடு, தோழமை உறவோடு, தமிழ் தேச உறவோடு நாம் வெல்வோம், போராடுவோம். அந்த வகையில் ஐயா அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். நன்றி, வணக்கம்.